ஹாய் ஆல் வெல்கம் டு லதியா ஹாப்பி ஹோம். இன்றைக்கி நாள் ரொம்பவே பார்த்திங்கன்னா பிஸியாகவே போனதுங்க. காலையிலே பார்த்திங்கன்னா பொருளெல்லாம் வாங்குறதுக்காக 3ஆம் நாள் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் கிளம்பிட்டோம். ஏன்னா பார்த்திங்கன்னா பொங்கல் பாத்திரம், அதுக்கப்புறம் பால் காய்ச்சறதுக்கெல்லாம் பாத்திரம் வாங்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் பார்த்திங்கன்னா விளக்கு நாச்சியார் கோயிலில் தான் வாங்கியிருந்தோம். காலையிலே மாமா போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா டிசைன், அதுக்கப்புறம் வெயிட்டு, ரேட்டு எல்லாத்தையும் பேசி வச்சுட்டு பார்த்திங்கன்னா சொல்லி வச்சுட்டு வந்திருந்தோம். அவங்க ரெடி ஆனோடனே கால் பண்ணியிருந்தாங்க. அதனால் மாமா போயிட்டு காலையிலே வாங்கிட்டு வந்துட்டாங்க. நல்ல ஹெவி வெயிட்டுங்க. ரெண்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 கிலோ இருந்தது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 சில்லறை கிட்ட வந்தது. நாங்கள் பார்த்திங்கன்னா மீடியமான ஹைட்டில் தான் வாங்கியிருந்தோம். பார்க்க பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கும். நகை சீட்டு போட்டிருந்தோங்க. அந்த நகை சீட்டு பார்த்திங்கன்னா 3 ரூபா சீட்டு, 2 ரூபா சீட்டு, 2 சேர்த்து பார்த்திங்கன்னா 5 ரூபா 5 ரூபா சீட்டுக்கு மாதிரி இருந்தது. 2த்தையும் பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்த்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோடு, அதுக்கப்புறம் 2 மோதிரம் எடுத்திருந்தோம். நான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மோதிரம் எடுத்துக்கிட்டேன். அத்தைக்கு பார்த்திங்கன்னா கல் வச்ச தோடு ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு கல் வச்ச தோடு. இன்னொரு இது பார்த்திங்கன்னா கொத்தனாருக்கு நாங்கள் சீர் செய்வோங்க. ட்ரெஸ்ஸு, பழங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மோதிரம் எடுத்து தருவோம். நாங்கள் பார்த்திங்கன்னா எங்களால் முடிஞ்சது 2 கிராம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேராக பார்த்திங்கன்னா பாத்திர கடைக்கு தாங்க வந்துட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா பால் காய்ச்சறதுக்கு பாத்திரம், அதுக்கப்புறம் பொங்கல் பாத்திரம் இதெல்லாம் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா டைம் ஆனதுனால பக்கத்துலேயே ஒரு சின்ன பார்த்திங்கன்னா கடை இருந்தது. அங்கேயே பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டோங்க. அங்கே சாப்பாடு ப்ரைஸ் கம்மியாக இருந்தது. சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா ரொம்பவும் இதாக இல்லாமல் நல்லா பார்த்திங்கன்னா சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேராக பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2 லைட் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியனை நான் பார்த்திங்கன்னா செட் பண்ணாமே வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு டைம் இல்லாதனால. 2வது எங்கள் நேரமாக என்னன்னு தெரிலங்க, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டைமே கிடைக்க மாட்டேங்குது. 2-3 நாளாகவே அவங்க வய பார்த்திங்கன்னா அறுத்து நெல் போட முடியாமல் அந்த இதில் பார்த்திங்கன்னா பிஸியாகவே இருந்ததுனால வேலைக்கே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரவே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா டைம் இல்லாதனால நாங்கள் கெஞ்சி கேட்டதுனால என்ன பண்ணாங்கன்னா, நைட் டைமில் ஒரு 7 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்களும் சேர்ந்தே பார்த்திங்கன்னா அந்த அண்ணாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தோம். ஏன்னா பார்த்திங்கன்னா ஹெல்ப்புக்கும் ஆளும் அந்த நேரத்தில் கூப்பிட முடியாது இல்லையா. அதனால் நாங்களே எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா வேலை பார்த்து கொடுத்துருந்தாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட்